ஸோ நீங்கள் இப்போ பார்த்த அந்த ஷ்ரிம்ப் டேங்க்ல வந்து அழுக்கு இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். ஆனால் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது டேங்க் வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு க்ளீன் பண்ண போகிறேன். சரி, அதையும் ஒரு வீடியோவாக காமிச்சிடலாம் அப்படின்றது எனக்கு ஐடியாவாக தோணுச்சு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பைப் விடும்போது எந்த ஸ்ட்ரிம்ப் மேலேயும் படாதபடி பார்த்துக்கோங்க. சிரஞ்சில் வந்து தண்ணி வந்துடுச்சுன்னா எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா, ஸோ இவ்வளோதான். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஸோ அது அழுக்கு இருக்கா, ஸோ அதை வந்துட்டு எப்படி செக் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஸோ வைக்கிறோம் பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஷ்ரிம்ப் இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதை பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு இந்த டேங்க் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ண முடியும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அது சக் பண்ணுது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் வந்து ஷ்ரிம்ப் மாட்டுறதுக்கும் சின்ன சின்ன ஷ்ரிம்ப் மாட்டுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த அழுக்கெல்லாம் எப்படி எடுக்குது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்றது தெரியல. என் கை மறைக்குதா? உங்களுக்கு அந்த சக்ஷன் பவர் தெரியுதா? ஒரு சில இடத்துல மண்ணியே கூட இழுக்குது. ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒன்று இருக்குது, அதையுமே எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபுட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அது எப்படி எடுக்கிறது பாருங்க. இந்த டேங்க் வந்துட்டு இப்படி தான் க்ளீன் பண்ண முடியும். இதில் வாட்டர் ஃபில் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுமே கலெக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் எதுவும் ஷ்ரிம்ப் இல்லையான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு கலெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு டியூப் தான். ஸோ இதை வச்சு கூட வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ண முடியுன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அது க்ளீன் பண்ணியிருக்குன்னு. மண்ணையே கூட வலிக்கிற அளவுக்கு வந்துட்டு இதில் பவர் வரும். ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் தான். நம்ம டேங்க் வந்து மேலே இருக்குது, பைப் வந்து கீழே இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு உள்ளேருந்து அந்த சக் பண்ணுற ஏரை வச்சே வந்துட்டு இவ்வளோ விஷயமும் பண்ண முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான், சின்ன ஒரு ஃபிசிக்ஸ். நீங்கள் அக்வேரியம் வச்சுருக்கும் போது நிறைய விஷயம் நீங்கள் சயின்ஸில் கற்றுக்கலாம். ஸோ அதில் ஒரு விஷயம் இது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.